guys, welcome back to my channel. இன்னைக்கு நீங்க என் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா kindly subscribe and like பண்ணுங்க. Today we are going to make a flavorful and easy dish, mushroom biryani. Mushroom lovers, இது உங்களுக்கு தான். ஸோ ரொம்ப சிம்பிளான டிஷ் பட் டேஸ்ட் இஸ் லைக் ரெஸ்டாரண்ட் லெவலில் இருக்குங்க. ஓகே, நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன், டொமேட்டோ, ஒரு க்ரீன் சில்லி அண்ட் மஷ்ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 cup ஆஃப் ரைஸ் எடுத்துருக்கேன். அது வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes ஊற வச்சுட்டேன். அண்ட் கொத்தமல்லி, மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொஞ்சம் தயிரும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே guys, let's start cooking. ஸோ நான் இன்றைக்கி குக்கரில் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆயில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். தென் ஆல் ஸ்பைசஸ், பட்டை, ஏலக்காய், ஸ்டார் ரைஸ், பே லீவ்ஸ் அண்ட் கொஞ்சமாக சோம்பியும் நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் ஆனியன் ஒன் மீடியம் சைஸ் ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸ் நல்லா வதக்கிற டைமில் ஐம் கோயிங் டு டெல் யூ ஒன் ஃபேக்ட் அபவுட் மஷ்ரூம்ஸ். மஷ்ரூம்ஸ் வந்து கிரேட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின் டி. எஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா 1 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதையும் நல்லாவே இப்போ நம்ம சாட்டே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆனியன்ஸை நல்லாவே வந்து சாட்டே பண்ணி முடிச்சிட்டோன்னே இப்போ நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து ஆட் பண்ணி வச்சிடுறேன். அதையும் இப்போ நான் சாட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். தக்காளியை நல்லாவே சாட் பண்ணி முடிச்சுட்டு வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், தென் சால்ட் டு டேஸ்ட் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லியும் மின்ட் லீவ்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே சாட் பண்ணி முடிச்சுட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம்ஸையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மஷ்ரூம்லேருந்து நிறையவே தண்ணி வரும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ ஒரு 5 minutesக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லாவே மஷ்ரூம் வந்து சாட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வச்சுருக்க கர்டு, தயிரை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், இப்போ நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ we are going to add ரைஸ். ஊற வச்சிருந்த ரைஸை இப்போ வந்து அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ while cooking நம்ம கொஞ்சம் பேசலாம். லைக் do you guys prefer மஷ்ரூம் பிரியாணி இல்லைனா ட்ரெடிஷ்னல் வெஜ் பிரியாணி தான் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐ ப்ரிஃபர் போத் பிரியாணி. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் கைஸ், நவ் வாட்டர் போட டைம் வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1 cup ஆஃப் ரைஸ்க்கு வந்து நான் 1.5 cup தண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி லீவ்ஸை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்துட்டு அப்புறமா நான் வந்து விசிலுக்கு குக்கர் மூடிட்டு விசிலுக்கு வச்சுட போகிறேன். ஸோ விசில் பார்த்திங்கன்னா வந்து 2 விசில் வரணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. ஸோ ஒன்ஸ் விசில் வந்துட்டு அப்புறமா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஸோ யம்மி டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி இஸ் ரெடி டு ஈட். ரைஸ் எல்லாமே வந்து நல்லா அழகாக உதிரியாக வந்திருக்கு. குக்கர் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ வாசனைங்க, செம்மையாக இருக்குது. ட்ரஸ்ட் மீ காய்ஸ், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. So mushroom biryani ready. So that's it for today's video. If you like this video, give a big thumbs up, subscribe பண்ணுங்க. Next videoல நான் உங்களை பார்க்குறேன். Thanks for watching guys. Stay tuned. Until then, take care and happy cooking. Bye.